أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இந்த சூரா முல்கினுடைய 5வது வசனத்துல இருந்து அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் வசனங்களோட நம்மளுடைய இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான், மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன். உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். அவனை 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான். மனிதனே, அர் ரஹ்மானின் படைப்பில் குறையை நீர் காண மாட்டீர். பின்னும் ஒரு முறை பார்வையை மீட்டிப்பார். அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை காண்கிறாயா? பின்னர் இருமுறை உன் பார்வையை மீட்டிப்பார். உன் பார்வை களைத்து மழுங்கி சிறுமையடைந்து உன்னிடம் திரும்பும். அன்றியும் திட்டமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம். இன்னும் அவற்றை ஷைத்தான்களை வெருட்டும் எரிகற்களாக நாம் ஆக்கினோம். அன்றியும் அவர்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பின் வேதனையை சித்தம் செய்திருக்கின்றோம். இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு. அது மிக கெட்ட மீளும் இடமாகும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் 5வது வசனம். சரிங்களா? وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ وَأَعْتَدْنَا لَهُمْ عَذَابَ السَّعِيرِ. சோ நம்ம இதுவரைக்கும் 5 வசனங்களை நம்ம பார்த்தது அதுல மெயினா நம்ம அல்லாஹ்வினுடைய பெயர்களை நம்ம அதிகமா பாக்குறோம். அவனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம இதுல அதிகமா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மகிமையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூறாவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ தாவா பண்றதுக்கு நம்ம அல்லாஹ்வை பத்தி தெரிந்திருந்தால் மட்டுமே நம்மால் என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆட்சி அதிகாரம் அனைத்துமே மலிக்கல் முல்க், இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. அப்போ நம்ம எப்படி எல்லாமே அவன் மூலமா இருந்துதான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ 5வது வசனம். 4வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 4வது வசனத்துல நம்மளுடைய பார்வைய திரும்ப திரும்ப என்ன பண்றான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க பாருங்க, வானத்தை பாருங்க, அதை நான் என்ன பண்ணிருக்கேன், அடுக்குகளாக படைச்சிருக்கேன். அதுல ஏதாவது ஃபுதூர் குறைகள் இருக்குதா, அதுல ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பாருங்க. ஆனாலும் அது களைத்துதான் திரும்பி விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். சோ இந்த 5வது வசனத்துல وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய, அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமா துன்யா. சமா அப்படின்னா என்ன சொல்லுங்க சிஸ்டர்? அடிக்கடி வர்ற வார்த்தை, குறிப்பிட சொல்லியிருக்கேன். வானம். வெரி குட், வானம். சரிங்களா? சமா. துன்யானா என்னது? பூமி. துன்யானா நம்ம துன்யால நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லைங்க? சரிங்களா? சரி, இப்ப இந்த இடத்துல சமா துன்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வானங்கள், எத்தனை வானங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்குல்ல? எத்தனை வானங்கள் இருக்கு சிஸ்டர்? 7 வானம். ஓகே. இப்ப பாயிண்ட் என்ன, 7 வானங்கள் இருக்கு. சரிங்களா? லேயர்ஸ், அடுக்குகளாக இருக்குது. அப்போ இந்த 7 வானங்கள்ல வந்து நம்ம பாக்குற வானம், நமக்கு கண்ணுக்கு தெரியிற வானம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமா துன்யா. நம்ம வானத்தை நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த உலகத்தில் இருந்து நம்ம பார்க்க விளங்கக்கூடிய ஒரு வானமாக இருக்கிறது. அதற்கு மேல் இருக்கக்கூடிய 6 அடுக்குகளான வானத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ நியரஸ்ட் ஸ்கை வித் ஸ்டார்ஸ், நமக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த வானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருக்கானா, மஸ்வாபீஹ் பி மஸ்வாபீஹ் அப்படின்னா என்னன்னா, அதை விளக்குகளால், இது ஆங்கிலத்துல லேம்ப்ஸ் சொல்றாங்க, விளக்குகளால் என்ன பண்ணிருக்கானா அலங்கரித்திருக்கின்றான். சரிங்களா? அப்போ வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸ்வாபீஹ. சிஸ்டர் மியூட் பண்ணிக்கிறீங்க இன்ஷாஅல்லாஹ். சோ நமக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 7 அடுக்குகளான வானத்துல, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், அதுல நமக்கு சமீபமாக இருக்கக்கூடிய வானத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குகளாய் கொண்டு அலங்கரித்திருக்கிறான். எந்தது விளக்குகள்னு சொல்றான்னா, நட்சத்திரங்களை. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளை படைப்பதுல மாத்திரம் குறையில்லாமல் இருப்பது கிடையாது, அந்த படைத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, நம்ம வந்து செய்யக்கூடிய நன்மைகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து சாதாரணமானதாக இருக்கக்கூடாது, அது மிகவும் அழகானதாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். புரியுதுங்களா? அவன் வந்து என்ன பண்றான், அதனாலதான் நம்மள வாழ்வையும் மரணத்தையும் நமக்கு கொடுத்திருக்கான். சோ வானத்தை அது அடுக்கடுக்குகளாக படைக்கல, அந்த ஒரு அடுக்கு இன்னொரு அடுக்கோட தொடர்பு கிடையாது, அப்படி வந்து கொடுத்திருக்கான். அது மாத்திரம் இல்லாம நீங்கள் பார்க்கக்கூடிய சமீபத்தியத்தில் இருக்கக்கூடிய வானத்தை அல்லாஹ் நட்சத்திரத்தை கொண்டு விளக்குகளாக அதை என்ன பண்ணிருக்கானா அலங்கரித்திருக்கின்றான். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டெக்கரேட் எதுக்கு பண்ணோம், டெக்கரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, இன்னும் மென்மேலும் அழகை கூட்டுவதற்கு. புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் என்பதே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அந்த வானத்தையும் அல்லாஹ் படைத்ததோடு மட்டும் அல்லாது அதற்கு என்ன பண்ணிருக்கான், நட்சத்திரங்களை கொடுத்து அதை அழகுபடுத்தி இருக்கான். சோ சமா துன்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமாக இதை நம்ம என்னன்னா புரிஞ்சுக்கிடலாம். ஒண்ணு வந்து சமா துன்யா அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு நம்ம இந்த உலகத்திலிருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வானம். சரிங்களா? ரைட் அபவ் த, நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல இருந்து பாக்குறது. இப்ப எல்லாரும் நிமிர்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியுதுல்ல, அதுதான் சமா துன்யா. இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அத்துன்யா தல் நூன் வாவ் துனூவ். சரிங்களா? துனூவ் தல் நூன் வாவ், இந்த வேர் சொல்ல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? துனூவ், துன்யா அப்படிங்கிறதுல இருந்து துனு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? அது என்னன்னா, இருக்கிறதுல மிகவும் லோவஸ்ட் ஸ்கை, இருக்கிறதுலயே கீழே இருக்கக்கூடிய வானம், அதாவது நம்மளுடைய பூமிக்கு நெருங்கி இருக்கக்கூடிய வானம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒண்ணு வந்து நமக்கு மேல நம்ம பார்க்கக்கூடிய வானம் அப்படிங்கிறது அர்த்தம், இன்னொன்னு அப்படின்னா பூமிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை எதை கொண்டு அலங்கரித்திருக்கிறான் அப்படின்னா மஸ்வாபீஹ். மஸ்வாபீஹ் அப்படிங்கிறதுனா மிஸ்பாஹ் அப்படிங்கிறதுனுடைய பன்மை தான் மஸ்வாபீஹ். மிஸ்பாஹ். மிஸ்பாஹ் என்றால் விளக்கு. இப்போ இந்த மிஸ்பாஹ் அப்படிங்கிறது ஒருமை, சிங்குலர், அதனுடைய பன்மை ப்ளூரல் வந்து மஸ்வாபீஹ். மஸ்வாபீஹ். சரிங்களா? இப்ப இதோடது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபஹ் தொழுகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சுபஹ் தொழுகை தொழுதுட்டேன் காலையில, அப்போ அந்த ஃபஜ்ர் தொழுகையை தான் சுபஹ் தொழுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அந்த வெளிச்சம் வருது பாத்தீங்களா, மார்னிங் பகல் அப்படின்னால அதுக்கு என்ன அர்த்தம்னா வெளிச்சம். இந்த சுபஹ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா பகல், வெளிச்சம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ நமக்கு எதுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது அப்படின்னா, இருளில் இருந்து என்ன பண்றது, நம்மளை காப்பாத்துறதுக்காக
வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்புறம் திரும்பவும் இரவு வருகிறது. அந்த இரவான நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது, விளக்காக திரும்பவும் இந்த நட்சத்திரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். இப்ப நட்சத்திரங்களே சுத்தமா இல்ல அப்படின்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப இருளடைந்து. இப்போ நம்ம ஏதோ ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், இருட்டா இருக்கு, ரொம்ப இருளாதான் இருக்கும். ஆனாலும் நம்ம எதிரில யாரு நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உருவமாவது நமக்கு தெரியும். அந்த எதிரில இருக்கக்கூடிய அளவு இருக்கிற நபர்களை, ஒரு பொருள்களை பார்க்கக்கூடிய அளவிற்கான வெளிச்சத்தை இந்த நட்சத்திரங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்ப சோ தாரிக் சம சூறால பார்த்தோம்ல அத தாரிக் சூரா. ஆமா ஆமா. சோ இது என்ன என்ன காரணத்துக்காகங்கிறதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ மஸ்வாபி அப்படின்னா அது மிஸ்பாஹ் விளக்கு என்கிறதனுடைய பன்மை. இதுக்கு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சுபஹ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காலையினுடைய வெளிச்சம். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பார்க்கக்கூடிய இந்த வானத்தில், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த வானத்தில் அதை விளக்குகளை கொண்டு, நட்சத்திரங்களை விளக்குகளாக நமக்கு அலங்கரிச்சு தர்றான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ருஜூமல் லிஷயாத்தீன், ருஜூமல் லிஷயாத்தீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மிஸ்பாஹ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய விதமா யூஸ் பண்ணப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா அது சில்வர் கலர்ல, அதாவது வெள்ளி கலர்ல, இல்ல வெள்ளை கலர்ல நமக்கு பக்கத்துல பார்க்கக்கூடிய ஒரு அழகை தரக்கூடியதாக இருக்குது. சோ அது பாத்தீங்கன்னா வானத்துல கருப்பா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வெள்ளி கலர்ல, இல்ல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு இது இருக்கிறப்போ அது ரொம்ப எவ்வளவு பெரிய அழகை தரக்கூடியதாக இருக்குது. சோ அந்த டீடைல்டு, அந்த அந்த பார்க்கக்கூடிய அந்த அழகினுடைய அந்த டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அத இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்பமான ஒரு வாயு. நட்சத்திரம் என்பது அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா வெப்பமான ஒரு ஹாட் கேசஸ் சொல்லுவாங்க, வெப்பமான ஒரு வாயு. சரிங்களா? அதே சமயத்துல இந்த நட்சத்திரங்கள், இந்த மஸ்வாபி, இந்த விளக்குகள் அந்த விளக்குகளை, அந்த நட்சத்திரங்களை இன்னொன்னு காரணத்துக்காகவும் அல்லாஹ் படைச்சிருக்கான். எதற்காக அப்படின்னா ருஜூன், ருஜூம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா மிசைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தூக்கி ஒருத்தவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப தூக்கி எறிகிறோம் பாத்தீங்களா, விரட்டுறோம் பாத்தீங்களா. இப்ப ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா இங்க பக்கத்துல வராதுன்னு சொல்லி விரட்டுறோம் பாத்தீங்களா, அதுதான் ருஜூம். சரிங்களா? அப்போ இந்த ருஜூம்ங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஜ்ம் அப்படிங்கறதனுடைய பன்மை தான் இந்த ருஜூம். சரிங்களா? ரஜ்ம், ரஜ்ம் அப்படிங்கறதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப கல்லை விட்டு அடிக்கிறது, துரத்துறது, எதுவும் நீ பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டோன் பெல்ட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ரஜ்ம். அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இதை எரிவது, கல்லை கொண்டு எரிவது, பக்கத்துல வராம நெருங்காம இருக்கிறதுக்காக எரிவது. அந்த ரஜ்மினுடைய பன்மை ப்ளூரல் என்னன்னா ருஜூம். சரிங்களா? சோ இந்த ருஜூமை விரட்டுறதுக்காக அல்லாஹ் இந்த நட்சத்திரத்தை படைச்சிருக்கான், இந்த விளக்குகளை படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எதை விரட்டுவதற்காக? ருஜூமல் லி ஷயாத்தீன், ஷைத்தானினுடைய பன்மை ஷயாத்தீன். சரிங்களா? அப்போ ஷைத்தான்களை விரட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை படைத்திருக்கிறான். முதல் காரணம் மஸ்வாபிஹ், அல்லாஹ் விளக்குகளாக அதை படைச்சிருக்கான். அதாவது வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்குகளாக அந்த வானத்துல அலங்கரிச்சிருக்கான். உங்களுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய சமா துன்யா வானத்தில். அதே போல ருஜூமல் லி ஷயாத்தீன், ருஜூம் என்பது துரத்துறது, எரிவது. யாரை எரிவதற்காக அப்படின்னா, இப்ப எரி நட்சத்திரங்கள்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் நிறைய பேர். அதாவது வானத்துல பாக்குறப்ப ஷூட்டிங் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. அது எரி நட்சத்திரம் என்பது என்னன்னா ஷைத்தான்களை விரட்டுறதுக்காக அல்லாஹ் தூக்கி எறியக்கூடிய ஒரு இதுவும். ஆக்சுவலா இது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஆதாரமான ஒரு வசனம். சரிங்களா? அப்போ முதல் காரணம் விளக்குகளாக அலங்கரிப்பதற்காக, இரண்டாவது காரணம் அதை ஷைத்தான்கள் நெருங்கி வராமல் இருப்பதற்காக அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்க, வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா, நெருக்கமாக இருக்கக்கூடிய வானத்தில் பிமஸ்வாபீஹ, விளக்குகளாக அலங்கரிப்பதற்காகவும், வஜஅல்நாஹ ருஜூமல், அதை விரட்டுவதற்காக, யார்? ஷயாத்தீன், அது ஷைத்தான்களை விரட்டுவதற்காக இரண்டாவது காரணம். சரிங்களா? வஅதத்னா லஹும் அஸாபஸ் ஸஈர். சரிங்களா? அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஸாபஸ் ஸஈர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷைத்தான்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த எதிர்காலத்துல அவர்களுக்கு
என்னன்னா அதாப ஸயீர் அப்படின்னா எரியக்கூடிய மிகப்பெரிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். பின்னாடி அப்படின்னா என்னன்னா மறுமையில. சரிங்களா? அதாப் அப்படின்னாலே வேதனை, அதாபா இருக்கு, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லைங்களா? அதாப ஸயீர், ஸயீர் என்பது கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு, பிளேசிங் ஃபயர். சரிங்களா? ஆங்கிலத்துல. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷைத்தானுக்கு இந்த நட்சத்திரத்தை எரியக்கூடிய எரிகற்களாகவும் வச்சிருக்கான். அதே சமயத்துல மறுமையிலையும் என்ன அவங்களுக்காக அந்த வேதனை, கொழுந்து விட்டெறியும் வேதனையும் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக அஹ்ஸனுல் அமல் செய்கிறார்களோ, அவர்கள் வந்துதான் என்னது ஸ்வர்க்கத்திற்குள் நுழைவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதற்கு மறுக்கிறார்களோ, யார் அஹ்ஸனுல் அமல் செய்யாமல் இருக்கிறார்களோ, அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், செயல்கள் எல்லாமே என்னன்னா அஸ்வா. அஸ்வானா என்னன்னா மிகவும் மோசமான செயல்கள், மிகவும் கெட்ட செயல்கள். அப்போ ஒரு மனுஷன் ஒரு கெட்ட செயல்கள் செய்தான் என்றால் அதற்கு என்ன ரிசல்ட் இருக்கும், அதுக்கு என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமையில் வேதனை, அது நிச்சயமானதாக இருக்கும் அப்படிங்கறது சொல்றான். அதுதான் அதாப ஸயீர். சரிங்களா? இப்ப இந்த துன்யால வேதனை இருக்கு. எப்படி? எப்படி ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் அது பக்கத்துல ஒட்டு கேட்க வருதோ அப்ப அதை கொண்டு இந்த எரி நட்சத்திரங்களை கொண்டு எரியிறான். அது இப்ப இந்த துன்யால இருக்கிற மாதிரி. ஆனா மறுமையில என்ன பண்றான் அப்படின்னா திரும்பவும் அதற்கு வேதனைகள் இருக்கு. தற்காலிகமாக இப்பொழுது அது விரட்டப்படுகிறது, நட்சத்திரத்தை கொண்டு எரிகற்களாக அது விரட்டப்படுகிறது. ஏன் விரட்டப்படுதுங்கிற காரணத்தையும் நம்ம பார்ப்போம். சில பேருக்கு புரியாது, எதுக்கு சம்பந்தமே இல்லாம இது சைத்தான் எதுக்கு விரட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அது என்ன காரணங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ எப்படி இந்த சைத்தான்கள் அல்லாஹ்வினுடைய அந்த இதை நெருங்கும் பொழுது அது அல்லாஹ் விரட்டுறானோ, அதே போல மனிதர்கள் இந்த உலகத்திலும் தவறு செய்யும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து. அதே போல அதையே தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன பண்றாங்க, அஹ்ஸனுல் அமல் செய்யாமல் அஸ்வா என்கின்ற கெட்ட செயல்களை செய்வதன் மூலமாக அவர்கள் மறுமையிலும் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை ரொம்ப ஒரு ஒண்ணுமே இல்லாம பிளெயினா இருக்குன்னு சொல்லுவோம்ல, எந்த ஒரு டிசைன், எந்த ஒரு அழகு, எந்த ஒரு இதுமே இல்லாம பிளெயினா இல்லாம ரொம்ப பாக்குறதுக்கே போரிங்கா இருக்கு. சாதாரணமா ஒரு ஒரு நீங்க ஒரு இதை ஏதோ ஒரு நம்ம பாக்குறப்ப கூட அது நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா அதே வண்ணங்களால் நிறைந்து பார்ப்பதற்கே அழகா இருந்தாதான் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஆடையே எடுப்போம், ஒரு சேலை எடுக்கிறோம், ஒரு சுடிதார் எடுக்கிறோம். இது என்ன பிளெயினா இருக்குப்பா, ஒண்ணுமே இல்ல, டிசைன்ஸ் ஏதாவது வச்சிருந்தா இருக்கும், இந்த கலர் இருந்தா நல்லா இருக்கும். சோ ஒரு விஷயமா பிளெயினா இருந்தா அது அழகு தராது. அப்ப நமக்கே பிடிக்காம போயிடும் இல்லைங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை வெறுமனே ஒண்ணுமே இல்லாத இதாக படைக்காம அதை எவ்வளவு அழகானதாக அவ என்ன பண்றான், ஒரு அழகையும் கொடுப்பறான், விளக்கு கொடுக்கறான். விளக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லாம அதுலயும் ஒரு காரணம் வச்சிருக்கான். இது அழகுக்காக மட்டும் கிடையாது, இது கெட்ட விஷயங்களை என்ன பண்றது, தூக்கி எறிவதற்கும் பயன்படுத்தக்கூடியதாக இது இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அழகு என்பது என்னன்னா உள்ளத்தில் நம் செய்யக்கூடிய செயல்களில் இருக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய பிசிக்கல்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப அழகா இருக்கிறது தவறான்னு கேட்டா அப்படி கிடையாது. அழகா இருக்கிறவங்களுடைய உள்ளமும் அழகாக இருக்கும். சோ அழகு என்பது நம்மளுடைய அத்தியாயத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கணும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய செயல்களில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய நடத்தையில் இருக்கக்கூடிய அழகை தான் பார்க்கக்கூடிய கண்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வைக்க வேண்டுமே தவிர ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து முடி இப்படி இருக்கு, மூஞ்சி இப்படி இருக்கு, மூக்கு அப்படி இருக்கு, நிறம் இப்படி இருக்கு, உயரம் இப்படி இருக்குங்கிற அந்த இதை பார்ப்பதற்கு, அதை தீர்மானிப்பதற்காக நாம இந்த உலகத்துல படைக்கப்படவில்லை. புரியுதுங்களா? சோ இனிமேல் இன்ஷா அல்லாஹ் ஒருத்தவங்களை பார்த்துட்டு முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம்னா இந்த வசனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அப்ப என்ன பண்றா, சபஅத் துன்யா பிமஸ்வாபிஹ வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷயாத்தீன் வஅதத்னா லஹும் அதாபஸ் ஸயீர். இந்த வசனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. சோ அஹ்சன் என்கின்ற அழகான சிறந்த அழகிய அமல்களை செய்வதற்கு தான் இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அஸ்வா என்கின்ற கெட்ட செயல்களை செய்தால் நிச்சயமாக அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் அதாபஸ் ஸயீர், கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பாகவே அது இருக்கும்.
சரிங்களா? அப்போ பிளெயினா நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில காலையில எந்திரிக்கிறோம், பஜ்ஜத் தொழுகிறோம், புகார் ஆஷர் மாரி பிஷா அப்படியே குரானா சரி இந்த ஒரு நாளைக்கு இதை ஓதுறேன் அப்படியே ஒண்ணுமே இல்லாம போறதுங்கிறது கிடையாது. அழகு விட்டுங்க, மெருகு விட்டுங்க, அதுக்காரு ஓதுங்க, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம், தஜ்வீதை இன்னும் தெரிஞ்சு இதை இன்னும் எப்படி இது பண்ணி போகலாம், இதுல இருக்கக்கூடிய அந்த உள் விளக்கங்களை போகலாம். ஓகே, இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிச்சிருக்கோங்கிற ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம், செல்ஃப் அனாலிசிஸ் சுய மதிப்பீடு பண்ணலாம். ஓகே, இதுல என்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு, ஓகே இந்த இதை நான் பண்றேன், எனக்கு இது அத மாதிரி செய்வதன் மூலமாக நம்மளுடைய உள்ளம் வந்து பூரிப்படையக்கூடிய அளவிற்கான ஆக்ஷன் நாமல நம்ம செய்யணும். சும்மா எந்திரிச்சோம் கடமைக்கு வாழ்றோம், இதை நம்ம வந்து செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அழகு என்பது அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எவ்வளவு நேர்த்தியாக நமக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து பக்குவமாக படைச்சிருக்கான். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்கள் எத்தனை வருஷம் இருந்துட்டு போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப 40 அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா 10 வருஷங்கிறது கூட உறுதி கிடையாது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களினுடைய ஆயுட்காலம் அப்படியே குறைஞ்சிட்டே தான் வரும். 40 50 அப்படிதான் அந்த பெர்சன்டேஜ்ல தான் வருது. முதல்ல 100ல இருந்து இப்ப அப்படியே வருது. 50 தாண்டதே இப்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா? சோ இருக்கக்கூடிய காலத்தில் முடிந்தவரை அல்லாஹ்வினுடைய வசனங்களை நினைவுபடுத்தக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய செயல்களை மாற்றக்கூடிய பாக்கியசாலிகளாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவான். மனிதர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அதுக்காக தான் சொல்றாங்க, ஹதீத்கள்லையும் சரி, பெரிய பெரிய இமாம்களும் சரி, பெரிய பெரிய அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு வட்டத்தை சிறந்ததாக தேர்ந்தெடுங்கள். யார் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவர்களாகவும் நீங்க செய்யக்கூடிய செயல்களை சரிபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவங்களோட நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நாம சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் புறம் பேசக்கூடியவங்களா இருந்தாலும் தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களை பேசி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தோட சேர்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அதோடயே போயிடும். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வட்டமானது கூட்டமானது எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு உதவி வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன். ஆக்சுவலா நான் கேட்டிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வந்து கட்டளையிட்டு இருக்கக்கூடிய, நமக்கு எல்லாருக்கும் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நீங்கள் நன்மை செய்வதோடு மட்டுமன்றி மற்றவர்களையும் செய்ய வேண்டும் என்று தூண்டுவதும் உன் மீதான கடமைன்னு சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? அப்போ நீங்க எப்படி நினைக்கிறீங்க, நம்ம எப்படி அடுத்தவங்க நினைக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிற அந்த தூண்டுதல் என்பதும் எனக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. புரியுதுங்களா? அப்ப அந்த அஹ்ஸனுல் அமல் என்பது அவ்வாறு வர வேண்டும். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களோ அதற் போல வரணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைப்படி இருக்க வேண்டும். சரிங்களா? சிறியதாக இருந்தாலும் அதுல நம்ம செய்யக்கூடிய அந்த தன்மை என்பது, குவான்டிட்டி முக்கியம் இல்லை, அளவு என்பது முக்கியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல இருக்கக்கூடிய தரம் என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இங்கு இருக்கிறது. சூரா சாஃபாத்ல 69வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் என்ன அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த வானத்தை அதில் வந்து நட்சத்திரங்களை அது கொண்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அலங்கரிக்கக்கூடியதாகவும் ஷைத்தானுக்கு எதிராக அதை எரியக்கூடிய ஒரு விஷயமாகவும் நான் படைத்திருக்கிறேன். அதே போல சூரா ஹிஜ்ர்ல 16 18 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷயாத்தீன்களை பத்தி குறிப்பிடுறான். அவர்களுக்கு என்ன பண்றான் அல்லாஹ், எரியக்கூடிய இந்த இந்த நட்சத்திரங்களை நான் என்ன பண்றேன்னா தயார் செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து அல்லாஹ்வினுடைய பவுண்டரி. நமக்குன்னு ஒரு வரமுறை இருக்கும்ல, இந்த இதுதான் என்னோட எல்லை, இந்த எல்லையை தாண்டி யாரும் போகக்கூடாது வரக்கூடாது நம்மளே வச்சுப்போம். அல்லாஹ்வினுடைய எல்லை என்பது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த எல்லைக்கு உள்ள வந்து போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களை எரி நட்சத்திரங்களை கொண்டு எரியறான். சோ இந்த நட்சத்திரம் என்பது 3 காரணங்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம் 2 அப்படிங்கறது நம்ம இங்க பார்த்துட்டோம். 3வதாகவும் ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வானத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய சமா துன்யாவை அலங்கரிப்பதற்காக மஸ்வாபியாக விளக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். சரிங்களா? 2வது ஷைத்தான்களை விரட்டுவதற்காக, அதாவது மலக்குகளோடு உரையாடல்கள் நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை ஒட்டு கேட்பதற்காக ஜின்கள் இந்த ஷயாத்தீன்கள் ஒட்டு கேட்கும். அல்லாஹ்வினுடைய அந்த எல்லைக்கு பக்கத்துல வந்து ஒட்டு கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிலையில அவர்களை விரட்டி அடிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த நட்சத்திரங்களை என்ன பண்ணனா பயன்படுத்தினான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதத்னா லஹும் அதாபஸ் ஸயீர். அவங்க ஒட்டு கேட்கறதுனால இப்ப மாத்திரம் நான் எரி நட்சத்திரத்தை கொண்டு எரியல, விரட்டல, அவர்களுக்கு மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் வேதனை என்பது இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? சோ முதல் என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழகுக்காக, இரண்டாவது ஷயாத்தீன்களினுடைய அந்த கெட்ட விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக, மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழி காட்டுவதற்காக, டிரெக்ஷன். இப்ப கப்பல்ல போகக்கூடிய மாலுமிகள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வழியை அறிந்து அவர்கள் போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சோ ஃபார் த சேக் ஆஃப் டிரெக்ஷன், வழியை தெரிந்து கொள்வதற்காக, சரிங்களா, அந்த பாதை, அந்த போகக்கூடிய இது, அந்த மாதிரியான இதை தெரிந்து கொள்வதற்காக கப்பல்ல மாத்திரம் கிடையாது, நீங்க வந்து பாலைவனத்துக்குள்ள போனீங்க அப்படின்னாலுமே ஓகே இந்த நட்சத்திரம் இப்படி இருக்குன்னு சொல்லி அது வழிகாட்டக்கூடிய ஒன்றாக, அந்த ஒரு காரணத்திற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நட்சத்திரத்தை படைச்சிருக்கான். சோ இந்த 3 காரணம் தான் நமக்கு ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டது. கதாதா ரஹிமஹுல்லா அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 காரணத்தை தவிர வேற ஏதாவது ஒரு காரணம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய மாபெரும் தவறாகவே கணிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த நட்சத்திரத்தினுடைய கொண்டு அறிவை வந்து பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக இதை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா அந்த மாந்திரீகம், அந்த தடுக்கப்பட்ட ஹாரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த அது என்னது ராசி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க சிஸ்டர்? சாஸ்திரம் சொல்லுவாங்க. சாஸ்திரம். இன்னொன்னு வந்து இந்த ஹாரோஸ்கோப் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் சொல்லுவாங்க. கடகம், மீனம், அப்புறம் இந்த என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது நட்சத்திரத்தை வச்சுதான். நீங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க போடக்கூடியதே பாத்தீங்கன்னா அந்த புக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது என்ன புக்கு? சாஸ்திர புக்கு என்னமோ ஒண்ணு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை தான் மெயினா. என்னங்க? ராசி 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 பாக்குறது. எக்ஸாக்ட்லி. ஜாதகம். எக்ஸாக்ட்லி. ஜாதகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஜாதக புத்தகம் வச்சிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அதுல நட்சத்திரத்தை தான் வரைஞ்சு அந்த சோழிகளை வந்து அதுல வச்சிருப்பாங்க. அந்த சோழிகள் அதுல வச்சு அதுபடி நீங்க கடகம், மீனம், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒன்னொன்னுக்கு வந்து வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அந்த ராசிப்படி இந்த இதுபடி இந்த நட்சத்திரத்தை கொண்டுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த அவர்களுக்கான அந்த நேரத்தையும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்றால் என்ன என்றால், இது பாதையை காண்பிப்பதற்காகவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வானத்தை அலங்கரிப்பதற்காகவும் ஷயாத்தீன்களை விரட்டக்கூடியதற்கு தான் இந்த விஷயம் பயன்படுத்தப்படுகிறதே தவிர அதை அல்லாது இந்த நட்சத்திரத்தை வேற எதுக்காவது பயன்படுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் ஷிர்க் செய்து விட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து இருக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 5வது வசனத்துக்குள்ள ஒரு அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அபு கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னது இந்த 3 காரணம் தான். முதல்ல பாதை காண்பிப்பதற்காக, அழகுபடுத்துவதற்காக, ஷைத்தான்களின் தீங்கிலிருந்து உங்களை விரட்டுவதற்காக. இதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சூரத்துல் ஜின்ல 72வது குறிச்சு வச்சுக்கிடுங்க. நான் இதுல இருந்து கேள்விகள் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். 72வது அத்தியாயத்துல 8, 9வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த ஷயாத்தீன்களை விரட்டுவதற்காக இந்த நெருப்பை, அதாவது இந்த நட்சத்திரத்தை, எரு நட்சத்திரத்தை நான் பயன்படுத்தினேன். சரிங்களா? சோ இது வந்து 72, 8வது 9வது வசனம் சூரத்துல் ஜின்னுல. சரிங்களா? அதே போல சூரா அல் ஹிஜ்ர் அப்படிங்கிறதுல 15வது அத்தியாயத்துல 16, 17வது வசனங்கள். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் வானத்தை ஒவ்வொரு ஷயாத்தீன்களிடம் இருந்து என்ன பண்றான்னா பாதுகாக்க கூடியவனாக இருக்கிறான். So Allah guarded the heaven from every outcast evil. விரட்டப்பட்ட ஷைத்தான்களை விட்டும் இந்த அல்லாஹ் இந்த வானத்தை, அந்த எல்லையை வந்து என்ன பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சோ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஜின்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜின்கள் ஷயாத்தீன்கள் எல்லாமே, ஜின்கள்லயும் ஷயாத்தீன்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப ஷயாத்தீன்கள், இந்த கெட்ட இந்த ஜின்கள், இந்த ஷயாத்தீன்கள், ஷைத்தான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஃபியூச்சர்னு சொல்றோம்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மலக்குகள் வந்து பேசுறாங்கல்ல, மேல வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து
டிஸ்கஸ் பண்றாங்க. சரிங்களா? இது மாதிரி நடக்க போகுது, இது அந்த விஷயம் நமக்கு இன்னும் வரல, கீழ்வானத்துக்கு நமக்கு வரல. சரிங்களா? இது நடப்பதற்கு முன்பாகவே இந்த ஜின்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அல்லாவினுடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வெளியில இருந்து, அந்த எல்லைக்கு வெளியில இருந்து ஒட்டு கேட்குமா. எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஜின்களை தன்வசப்படுத்தி வச்சிருப்பாங்களாம். சரிங்களா? தன்வசப்படுத்தி வச்சு அந்த சைத்தான்களை போய், இந்த ஜின்களை போய் ஒட்டு கேட்டுட்டு வந்து இதுதான் வந்து எதிர்காலத்துல நடக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த ஜின்களை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மந்திரவாதி கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. எந்த சொல்லும்? இந்த ஜின்கள், இந்த ஷயாத்தீன்கள்லாம் வந்து அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லுமா. அதனாலதான் சில பேர்கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு செய்வன வச்சிருக்காங்க, உங்களுக்கு இது வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, கரெக்டா சொல்லுவாங்க. சில பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க என்னன்னு. சில பேர் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. எப்படிப்பா அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, அப்புறம் எப்படி நாங்க நம்பாம இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா, அந்த அல்லாவினுடைய மறைமுகமான கைபுங்கிறது மறைமுகமான விஷயம். அல்லாவுக்கு மட்டுமே சில விஷயங்கள் மறைமுகமாக இருக்கும். அது நமக்கு எப்பப்ப அல்லாஹ் கொடுக்குறோம்னா அப்பப்போ வாங்கி நம்ம செஞ்சா போதும். நமக்கு அதுவே பெரிய விஷயம். அதை விட்டு போட்டு இன்னி எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு மந்திரவாதி, ஒரு ஜின்ன கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறத இந்த மாதிரி வந்து சொல்லணும். சரிங்களா? இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இது எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது சஹீஹல் முஸ்லீம்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரிங்களா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ப்ரீ இஸ்லாமிக் பீரியட், இஸ்லாம் வந்து வருவதற்கு முன்பாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்குமா. நபி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும். எப்படி? ஜின்கள் வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு வந்து யாரெல்லாம் மந்திரவாதி இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி அதை நம்பி பல பேர் இந்த மாதிரி அது ரொம்ப ஈஸியாவும் கரெக்டா துல்லியமா இருக்குமா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி நடக்கிறத கேட்டுட்டு வந்து சொல்றப்போ, ஆமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிறப்போ உங்க வழி தவறி ஈஸியா போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த ஜின்கள், இந்த ஷயாத்தீன்கள் என்ன பண்ணுதுன்னா போய் ஒட்டு கேட்க முடியவில்லை. இது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அறிவிக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உகாஸ் அப்படிங்கிற சந்தையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷயாத்தீன்கள், ஜின்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா வேகமா வந்து வருது. வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி போய் ஒட்டு கேட்கறதுக்காக போயிருக்கு மேல. போனப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனால ஒட்டு கேட்க முடியல. அது விரட்டி அடிக்கப்படுது. எதை கொண்டு? எரி நட்சத்திரங்களை கொண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்வாபி, விளக்குகளாக இருக்கக்கூடிய அந்த எரி நட்சத்திரங்களை கொண்டு அல்லாஹ் என்ன பண்றான்னா எரியறான். அப்போ இந்த ஜின்கள் எல்லாம் வேகமா வருது. என்னன்னு தெரியலையே, முன்னாடி எல்லாம் நம்ம போய் எது கேட்டாலும் ஈஸியா என்ன சொல்றாங்களோ அதை ஒட்டு கேட்க முடியும். ஆனா இப்ப ஒட்டு கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வருது. அப்ப இந்த ஷைத்தான்கள், ஜின்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா வருது. அந்த உக்காஸ் அப்படிங்கிற சந்தையில தான் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ, சரி ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு வேற காரணம் இருக்கும், அது என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு திசைக்கு போய் எதனால வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி கேட்பதை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற முழுசாவே கேட்கல, கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கப்பவே அடிச்சு துரத்திட்டான். அப்போ போயிட்டு இருக்கப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களுடைய சஹாபாக்களையும் என்ன பண்றாங்கன்னா, தொழுகையில குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில ஜின்கள் வந்து பாக்குறாங்க. ஓ, அந்த அந்த குர்ஆன் வசனங்களை இந்த ஜின்கள் செவிமடுத்து கேக்குது. அப்போ திருப்பி என்ன பண்ணுது, இதை கேட்டுட்டு இந்த ஜின்கள் எல்லாம் திரும்பவும் என்ன பண்ணுது, ஒரு கூட்டமா கூடுது. கூடிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து சூரத்துல் ஜின்னுல 72வது அத்தியாயத்துல 1-2வது வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹதீத்லயும் சஹீஹல் புகாரிலையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது, இந்த ஜின்கள் எல்லாம் ஒண்ணு கூடிட்டு, இல்ல நான் வந்து இந்த மாதிரி மிகவும் பிரம்மாண்டமான ஒரு குர்ஆன் வந்து நான் செவிமடுத்தேன், குர்ஆன் வசனங்களை செவிமடுத்தேன், அது என்னை நேரான பாதையில் செலுத்தி விட்டது, நான் என்ன பண்ண அதன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டேன். சோ இனிமேல் என்னுடைய இறைவனுக்கு நான் எந்த ஒரு இணையும் நான் வைக்க போவது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜின்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா முஸ்லிம்களாக மாறி விடுகிறது. சரிங்களா? சோ இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜின் இனங்கள், ஷயாத்தீன்கள் அந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணும்னா கேட்டுட்டு வந்து துல்லியமாக சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்ப போய் அதுகிட்ட துல்லியமா கேட்க முடியல. கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே ஒரு அது வந்து விரட்டி அடிக்கப்படுது இல்லைங்களா? அப்போ இதை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. ஜின்கள் இனிமேலும் முழுவதுமாக என்ன எதிர்காலத்தில் நடக்க போறதுங்கிறத கேட்க முடியாததுனால அதனுடைய அந்த விஷயம், அந்த போன மிஷன் வந்து ஏதாவது வெற்றிகரமா நடந்துச்சானா இல்ல. அப்ப அந்த ஜின்கள் என்ன பண்ணும்னா, அந்த மந்திரவாதி கிட்ட, யார் அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கானோ அந்த மந்திரவாதி கிட்ட வந்து சொல்லும், ஒரே ஒரு விஷயத்தை வச்சு 100 பொய்களை கலந்து
அது அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சோ தே நவ் மிக்ஸ் தேர் இன்ஃபர்மேஷன் வித் மெனி லைஸ். நூத்துக்கும் மேற்பட்ட பொய்களை அது கலந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இது பாத்தீங்கன்னா சஹீஹுல் புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது போகுமா, போய் என்ன பண்ணும், அந்த மந்திரவாதியினுடைய உதட்டில், அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொல்றோம்ல, அவங்ககிட்ட போய் சொல்லுமா, இந்த மாதிரி நான் கேட்டேன், அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஃபுல்லா எனக்கு அதுக்கு தெரியாதுல, விரட்டி அடிக்கப்பட்டுருச்சுல, அது உடனே என்ன பண்ணும், அதோட 100 பொய்யை அது கலந்து அடிச்சு விடுமா அப்படியே. சோ அதை அந்த மந்திரவாதி கேட்டுட்டு இல்லாது பொல்லாது இல்ல இந்த மாதிரி நடக்குமா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நாளைக்கு மறுமையில அதாப ஸயீர். இப்ப என்ன சொல்றாங்க, ஷைத்தான் அந்த ஜின்கள் கேட்டு வருது பாத்தீங்களா, அந்த கேட்டு வர்றதுக்கும் தண்டனை இருக்கு, அதாப ஸயீர். அது வந்து பொய்களை கலந்து சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான்களுக்கும் அதாப ஸயீர் இருக்கு. அதை வந்து கேட்டு நடக்கக்கூடிய மந்திரவாதிக்கும் அதாப ஸயீர் இருக்கு. அதே போல அதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கும் அந்த அதாப ஸயீர் என்பது இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரா அல் அன்ஆம்ல 6வது அத்தியாயத்துல 128வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கறான் அப்படிங்கறத சொல்றான். கெட்ட ஜின்களுக்கு. சரிங்களா? ஜின்களை, மனுஷங்களை எப்படி நல்ல மனுஷங்க கெட்ட மனுஷங்க இருக்காங்களோ அதே போல ஜின்கள்லயும் நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சோ அதனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். என்னங்க இவங்க வந்து ஜின்கள்னு சொல்றாங்க அப்படின்னா, நல்ல ஜின்கள் இருக்கு. எப்படி மனுஷங்களை நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் இருக்கும்ல, அது மாதிரி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 6வது வசனம், வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம வபிஅஸல் மஸீர். வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம வபிஅஸல் மஸீர். சுப்ஹானல்லாஹ். இந்த படத்தை பார்த்தாலே நினைச்சு பாருங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. சோ அந்த பாலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் கூர்மையானதாக இருக்கும். நன்மை செய்தவர்கள் மட்டுமே அவரவர்கள் செய்த நன்மைக்கு ஏற்றாற் போல வேகமாகவும் மெதுவாகவும் பறந்தும் மின்னல் வேகத்திலையும் போகக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்ட மன்னிக்கப்பட்ட நிலையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நன்மையினுடைய இடைத்தட்டு கனத்தவர்களாக செல்லக்கூடிய, மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம வபிஅஸல் மஸீர். இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, அது மிக கெட்ட நீளும் இடமாகும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். சோ யாரெல்லாம் தன்னுடைய இறைவனை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு இப்போ வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம், தங்களுடைய இறைவனை யார் நிராகரிக்கிறார்களோ அதாபு ஜஹன்னம், அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடிய, அவங்க போகக்கூடிய இடம் நரகமாக இருக்குது. இப்போ போன வசனத்துல ஷயாத்தீன்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஷயாத்தீன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அல்லாவை பின்பற்றக்கூடியவர்களை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்க அந்த ஷைத்தானை விட்டு மீண்டு என்ன பண்ணுங்க, அல்லாவை நம்பிக்கை கொள்ளுங்க. அதை அல்லாது ஷைத்தானை பின்பற்றி கொண்டு அல்லாவை மறுத்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்களும் அந்த ஷைத்தானுடன் என்ன பண்ணுவீங்க, போகக்கூடிய இடம் கெட்ட இடமாக இருக்கும். பிஅஸல் மஸீர், அது மிகவும் மோசமான இடமாக இருக்கும். அதற்குள் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்கள் வந்து கேவலப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் நுழைவார்கள். சரிங்களா? சோ ஷயாத்தீன் அப்படிங்கிறது வந்து என்ன, அது எரியக்கூடிய ஒரு நெருப்புல அது நுழையக்கூடிய, அது முடிவு அங்கதான் இருக்கு. ஏன் அப்படின்னா அது தன்னுடைய வரைமுறைக்கு, அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரைமுறையை தாண்டக்கூடியதாக இருந்தது. சரிங்களா? அல்லாஹ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான இதை வச்சிருப்பா, பவுண்டரி. அந்த பவுண்டரி இதைதான் நீ செய்யணும், இதைதான் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு எல்லையை தாண்டக்கூடிய நிலை இருந்ததுனாலதான் ஷைத்தான் இந்த மாதிரி அதாப ஸயீர் அஸல் மஸீருக்குள்ள போகக்கூடியதா இருக்கு. அதே போல அல்லாஹ் நமக்கு இட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து மெயினா சொல்லக்கூடிய இந்த வசனத்துல நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் நாம் வைக்க கூடாது. சரிங்களா? அல்லாவிற்கு இணையாக இப்ப நம்ம எல்லாம் இணையா வச்சுட்டு இருக்கோமா, இல்லப்பா நம்ம அல்லாஹ் மாத்திரம் தான் தொழுதுட்டு இருக்கோம், அவனை மாத்திரம் தான் ஓதிட்டு இருக்கோம் அப்படிங்கிற. ஆனா என்ன மாதிரியான ஷிர்க்குகள் நம்ம அறியாம நம்ம வைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது 105, அதாவது சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீத் என்ன அப்படின்னா, யாரெல்லாம்
அந்த ஜோசியம் குறி சொல்றாங்க பாத்தீங்களா, ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொல்றாங்கல்ல. உனக்கு நல்ல காலம் இருக்கு, இந்த கிளி ஜோசியம், அப்புறம் இந்த சோழி உருட்டி போறது, நிறைய டைப்ஸ் இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை காப்பாத்துட்டோம். சோ இந்த மாதிரி வந்து ஒரு குறி கேட்கக்கூடியவங்ககிட்ட போய் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸான முஸ்லிம்களே பாத்தீங்கன்னா, பிள்ளைக்கு ரொம்ப நாள் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க குறி கேட்கறதுக்கு. ஏன் என் பிள்ளைக்கு இன்னும் வேலையே கிடைக்கல அப்படின்னு. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் அதை போன்ற நிலையில இருந்து நம்ம காப்பாத்துட்டோம். சரிங்களா? சோ அப்ப போய் கேக்குறாங்கன்னு பாத்தீங்களா, அப்ப போய் கேட்டுட்டு அந்த குறி சொல்லக்கூடிய ஜோசியக்காரன் சொல்ற விஷயத்த நம்பக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் 40 பகல் மற்றும் இரவுகளில் செய்திருக்கக்கூடிய சொலா தொழுகை என்பது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? வில் நாட் பி அக்செப்டட். 40 நாட்களுக்கு அவர்கள் செய்த அந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரே ஒரு தடவை. சும்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் மாடெல்லாம் கொண்டு வருவாங்க. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உடுக்க ஒரு கொட்டு மாதிரி சின்னதா கையில வச்சுட்டு தட்டிக்கிட்டே வருவாங்க. அவங்ககிட்ட முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு 10 ரூபாய் ஒரு 20 ரூபாய் போட்டுட்டு என்னப்பா என்ன என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சும்மாலாம் கேட்பாங்க. அதே மாதிரி அந்த கடக ராசியில சில பேர் முஸ்லிம்களாகவே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல அந்த கேலண்டர் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, அதுல வந்து ஏதாவது ஒரு வளைகாப்பு, அப்புறம் கல்யாணம், அப்புறம் காது குத்து, அப்புறம் சுண்ணத் பண்றது, வயசுக்கு வந்தது இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு நம்ம ஆளுங்க. நானே பார்த்திருக்கேன் நிறைய இதை. நானே என் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். அவங்க செய்யறத அவங்க அந்த கேலண்டர் பெரட்டுவாங்க. இந்த பின்னாடி வந்து இத்தனை மணில இருந்து இத்தனை வரைக்கும் இந்த சகுனம் நல்ல சகுனம், நல்ல நேரம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதான் நினைக்கிறப்ப அப்படி என்னோட ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க் அதெல்லாம், அந்த நேரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இன்னமும் நிறைய முஸ்லிம்கள் செய்யறாங்க. இன்னும் நிறைய பேர் முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னா, நாள் வந்து நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த நமக்கு கன்வீனியன்டான நாள் வச்சுது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நல்ல நேரம் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி. பத்திரிகை அடிக்கடி கொடுக்கறப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுப முகூர்த்தம் முஸ்லிம்களோட பத்திரிகையில நான் பாத்திருக்கேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பத்துல போட்டிருக்கோம். கீழே பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன வந்திருக்கும்னா, சுப முகூர்த்தம் இந்த இது ரபியுல் அவலும் போட்டிருக்கோம். இடையில பிராக்கெட்ல வந்து இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துல நல்ல நேரம், இதுல வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகைகள் பாக்குறேன். நம்மளுடைய பெரியவர்களே என்ன பண்ணிருக்காங்க, வயசானவங்களே, இதுதாமா இந்த இன்னைக்கு வந்து தண்ணி ஊத்தலாம், தலைக்கு இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு தண்ணி ஊத்தலாம், சுண்ணத்து இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் பண்ணலாம். சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது வந்து ஷயாத்தீன்களினுடைய சூழ்ச்சி. சோ இது நம்ம நம்ப கூடாது. காலமும் நேரமும் யாரா இருக்கிறான்னா அல்லாஹ்வாக இருக்கிறான். காலமாக நேரமாக யாருங்க இருக்கான்? அல்லாஹ். நீ என்ன சொல்றான், இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது, இத்தனை மணிக்கு பண்ணாத, அத்தனை மணிக்கு செய்யாத. யாருங்க நம்ம அதை டிசைட் பண்றதுக்கு? அல்லாஹ் தான் அதை தீர்மானிக்கக்கூடிய காலமாக இருக்கிறான். அவன் சொல்றதைத்தான் பண்ணணும் நம்ம. ஆனா இன்னைக்கு அதுல நம்ம என்ன பண்றோம், ஷிர்க் பண்றோம். நிறைய பேர் நம்ம அறியாம கேலண்டரை பாக்குறோம். அதுல வந்து ஒரு இது வந்திருக்கும். சில பேருக்கு இன்னைக்கு முஸ்லிம்களாக இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அந்த ராசினோட பேர் தெரியும். நான் கடகம், நான் மீனம், நான் மேசம், என்னென்னமோ ஒண்ணு இருக்கும். அதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேலண்டரை பார்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு கேலண்டர்ல என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு இப்படி எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு நம்பக்கூடியவங்களும், குரானை தொழுது ஓதிக்கொண்டு தொழுகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு. அல்லாஹ் அதுல இருந்து நம்ம பாதுகாக்கட்டும். இதெல்லாம் மிகப்பெரிய ஷிர்க் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நட்சத்திரத்தை கொண்டு அதனுடைய அடிப்படையில் மக்கள்கள் செய்யக்கூடிய ஷிர்க். நான் ஷிர்கே செய்யல, நான் அல்லாஹ்தான் தொழுகிறேங்கிறவங்களும் இந்த போன்ற ஷிர்க்குகளை செய்யறாங்க. சோ இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறிவித்ததாக சஹீஹ் முஸ்லிம்ல, அபுதாவுத்ல, சுனன் இதுல எல்லாத்துலயும் நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது. சரிங்களா? சோ இன்னொன்னு சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஃபார்ச்சூன் டெல்லர், அந்த ராசி சொல்லக்கூடியவங்களை போய் நம்புறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்பொழுது எனக்கு அருளப்பட்ட குர்ஆனே அவர்கள் என்ன பண்றாங்க, மறுக்கக்கூடியவர்களாக. நீங்க நம்ம நம்புறோம் தான் குர்ஆனை, ஆனா இந்த மாதிரி ஜோசியங்கார சொல்றதை நீ நம்புன அப்படின்னா நம்மை குர்ஆனை மறுப்பதற்கு அது சமமானதாக அது இருக்கிறது. சோ அந்த ஜோசியக்காரன் சொல்றதை நம்புறதுங்கிறது முழுமையான வெளிப்படையான குஃப்ர், இறை நிராகரிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம உது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதை சொல்லிட்டு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததஹ்ஹிரீன் இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. நான் யோசிச்சிருக்கேன் ஒவ்வொரு தடவையும். இது வந்து ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஷஹாதா, நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஏதாவது சொன்னாதான், இந்த ஷஹாதாவை சொன்னாதான் நம்ம இஸ்லாத்துக்கு வருவோம் இல்லைங்களா? நான் நினைச்சிருக்கேன் ஒவ்வொரு முறையுமே நம்ம இதை ஏன் சொல்றோம், நம்ம ஒரு முஸ்லீமாக தானே இருக்கோம். அப்படிங்கிறப்போ நிறைய முறை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒரு பெரிய ஒரு இதை நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா என் மனசுக்கு பட்டது. நான் ஆக்சுவலா நம்ம ஒவ்வொரு முறையும் ஷஹாதா சொல்றாங்கன்னா, நம்மை அறியாமலே எவ்வளவு ஷிர்க்குகளை செய்து இஸ்லாம் என்கின்ற அந்த ஒரு வரையறையிலிருந்து வெளியில போயிடுறோம் நம்ம.
நம்ம அறியாமலே ஒரு சில விஷயங்களை நம்பிக்கை, நேரத்துல நம்பிக்கை, இதுல கெட்டது அது கெட்டது இல்லைங்களா? சோ இந்த மாதிரியான எக்ஸாக்ட்லி முபாரக்கான நேரத்தில் போடுறாங்க ஒரு சிஸ்டர். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு வரையறைக்குள்ளேயே இல்லாம வெளியில போயிடுறோம். சுப்ஹானல்லாஹ். ஆனா தொழுகை எடுக்கும் பொழுது திரும்பவும் என்ன பண்றோம், ஷஹாதா சொல்லி புதுசா உள்ள இஸ்லாத்துக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும். சோ இன்ஷா அல்லாஹ் இனிமேல இந்த இந்த ஷஹாதாவை சொல்லக்கூடியவங்களா எப்பவுமே இருக்கணும். முடிஞ்சதுக்கு பிறகு ஓதக்கூடிய துவால இது ஒரு முக்கியமானது. சோ அதனால நான் நினைச்சுக்குவேன், நம்ம பர்ஃபெக்ட் நான் முஸ்லீம் அப்படிங்கிறது கிடையாது. என்னை அறியாமலேயே ஏதோ ஒரு சூழல் ஏதோ ஒன்று நடந்திருக்குப்ப, சே இது அப்படி நடந்திருக்கலாமே, சே நான் அதை அப்படி மிஸ் பண்ணிட்டேனே, சே நான் இந்த நேரத்துல இதை பண்ணிருக்கலாமே, நான் என் பிள்ளை இங்கே சேர்த்திருக்கலாமே, நாங்க ஏன் இங்கே வந்தோம், இது எல்லாமே ஷிர்க் தான். அல்லாஹ் இதை நாடணும்னு சொல்லிட்டு நாடின விஷயம் தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை கீழே விழணும் அப்படின்னா அது அவனுடைய நாட்டம் இல்லாமல் விழாது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், சே நான் இப்படி பண்ணதுக்கு பதிலாக நான் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், சே இது இன்னும் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுமே என்னது ஷிர்க்கு. அப்போ அந்த ஷிர்க்ல இருந்து திருப்பி அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான், ஒரு சான்ஸ் கொடுக்குறான். திருப்பியும் மன்னிப்பு கேட்டுட்டு ஷஹாதா சொல்லிட்டு திருப்பி பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம தொழுது நம்ம என்ன பண்றோம், நம்மள சீர்படுத்தணும். புரியுதுங்களா? சோ தயவு செய்து இந்த கேலண்டரை பாக்குறது, இந்த ராசி பாக்குறது, இந்த ஜாதகம் பாக்குறது, இதெல்லாம் வந்து சாதாரண, எனக்கு தெரிந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாதக புக் வச்சிருக்கத நான் கண்ணால பாத்திருக்கேன். சுப்ஹானல்லாஹ். அதை விட்டரிச்சு தீய வச்சு கொளுத்தினேன் நான். புரியுதுங்களா? அந்த காலத்துல அதை போன்ற ஒரு மூடப்பழக்கத்தை வந்து பின்பற்றிக்கிறாங்க. அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. சோ சூரத்துல் லுக்மான்ல 31வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கான், அல்லாஹ்விற்கு மறைவானவற்றை, கைபுனா என்னது, மறைவானவை, அல்லாஹ்வினுடைய ஞானத்திற்கு மட்டுமே உட்பட்டது என்னென்ன அப்படின்னா, ஒரு நேரம், நாலேஜ் ஆஃப் த அவர், இந்த நேரத்துல என்ன நடக்கும், இந்த நேரத்துல என்ன நடக்கும், இது நல்ல நேரமா கெட்ட நேரமாங்கிற எல்லா ஞானமும் அவன்கிட்ட தான் இருக்கு. 2வது மழை என்பது எப்போ பெய்யும். இப்ப இரிகேஷன் மூலமா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மழையை வர வைக்கிறாங்க. இந்த துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வந்து செயற்கை மழையாவே வர வைக்கிறாங்க, அது வேற. பட் ஆனா இயற்கையாகவே மழை எப்ப பெய்யும் அப்படிங்கிற அந்த ஞானம் அல்லாஹ் கிட்டதான் இருக்கு. அதே போல ஒரு தாயின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கிற அந்த ஞானம் அவன்கிட்டதான் இருக்கு. இதையும் நிறைய பேர் கேள்வியா கேட்கலாம், அப்ப எப்படிப்பா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க? சோ அந்த ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி இது என்னங்கிறத டிசைட் பண்றது அல்லாஹ் தானே. சோ அதற்கான விளக்கமும் டீட்டெயிலா நம்ம போக வேணும். அதே போல நாளைக்கு ஒரு மனுஷன் என்ன சம்பாதிக்க போறான், நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. நாளைக்கு ஒரு மனுஷன் என்ன அவன் கையில வருமானம் வரப்போகுதுங்கிறதையும் நிர்மாணிக்க கூடியவன் அது வந்து யாரோட ஞானத்துல இருக்கு, அல்லாஹ்வினுடைய ஞானத்தில். அடுத்து எந்த இடத்துல ஒரு மனுஷன் இறக்க போறான், நிறைய பேர் இங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க, நம்மள தெரிஞ்ச தூர தேசத்துல போய் இறக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? சோ எந்த இடத்துல எந்த மண்ணுல எங்க ஒரு மனுஷன் மரணத்தை சந்திப்பான், இந்த 5 விஷயங்களும் கைப், அல்லாஹ்விற்கு மறைவானதாக இருக்கிறது. அப்போ முதல்ல வர விஷயம் என்னது, இந்த நாலேஜ் ஆஃப் த அவர், ஒரு நேரம், ஒரு காலம், நல்லதா கெட்டதா என்ன நடக்க போகுதுங்கிற எல்லா ஞானமும் அவனுடைய அந்த இதுலதான் இருக்குது. சோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, ஏன் இது நடக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்துல நம்ம வந்து போனோம் அப்படின்னா, உள்ள நுழைஞ்சோன்னா நீ எதுல போயிடுற, குஃப்ர்ல. குஃப்ர்னா என்ன, இறை நிராகரிப்பு, காஃபிராக நீ வந்து. அது இன்னொன்னு சொல்லுவாங்க, வாயளவில் ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிந்தவர்களை யாரும் காஃபிர் என்று சொல்லக்கூடாது. பட் அதே சமயத்துல அடுத்தவங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, நமக்கு நம்மளே என்ன பண்றோம், ஷிர்க்குகளை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். ரொம்ப சர்வசாதாரணமா பண்றாங்க, தர்கா போறாங்க, அவங்களோட பேர்ல நேர்த்திக்கடன் பண்றாங்க, அவங்க முன்னாடி கையேந்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்னுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கூசாம சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த முன்னோர்கள் சென்று எந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராலையும் சொல்றான், முன்னோர்கள் வந்து போற இதை வந்து நீங்க போறீங்களே, ஆடு மாடுகள் எப்படி மணி கட்டிட்டு எப்படி முன்னாடி போற மாடி எந்த திசையில போகுதோ அது மாதிரி நிமிந்து பார்க்காம அப்படியே தலையாடிக்கிட்டே போற மாடா நம்ம? அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கான்ல நமக்கு. எதுக்குங்க அறிவு கொடுத்திருக்கான்? எதுக்கு 6 அறிவு உள்ள மனிதர்கள்னு சொல்றாங்க. சரி எது தவறது என்று பிரித்து பார்க்கக்கூடிய நிலை இல்லைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க? அப்போ அது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த மனிதர்கள் நுழையக்கூடிய இடம் என்னது, மிக கெட்ட மீளும் இடமாகும். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த குஃப்ருன்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த குஃப்ரை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த குஃப்ரை பத்தின கேட்டகரிஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சோ 5 வசனங்கள் முடிச்சதுக்கு பிறகு நான் வந்து ஒரு சின்ன டெஸ்ட்ன்னு சொன்னேன். பட் ஆனா ரமதான் வந்து நெருங்கி விட்ட காரணத்தினால ரமதான் முடித்த பிறகு நம்ம அதனுடைய தொடர்ச்சி நம்ம வைக்கலாம். சோ த கேட்டகரிஸ் ஆஃப் குஃப்ர் அப்படின்னா மேஜர், மைனர், அதாவது பெரிய குஃப்ரு, சிறிய குஃப்ரு.
பெரிய குஃப்ரு செய்யக்கூடியவங்க அது இஸ்லாத்துல விட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுது. சின்ன குஃப்ரு செய்யறவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில போக மாட்டாங்க, பட் ஆனா அவங்களுக்கு பாவங்கள் எழுதப்படும். சரிங்களா? அது என்ன அப்படிங்கிற அந்த வகைகளை இன்ஷா அல்லாஹ் ரமதானிற்கு பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.